Hello guys. இந்த வீடியோல நாங்க எவ்வளவு பெரிய எமோட் ரிவெஞ்ச பண்ணோன்றதை தான் பார்க்க போறோம். லெஃப்ட்ல எனிமி இருக்கான்னு பார்த்துட்டு குடு குடுன்னு ஓடி போய் ஓரியனை போட்டு அவனை முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிருவேன். அடிச்சுட்டு போயிட்டு ஓரியனை போட்டு மறுபடியும் கில்லையும் எடுத்துருவேன். கில்ல எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஷேடோ அடி வாங்குறத பார்த்தேன். அங்க ஓரியனை போட்டு சண்டை போடுறதையும் பார்த்துட்டு இருந்தேன். லெஃப்ட்ல பார்த்தா ஒருத்த கட்டாங்கனால வந்து என்ன வெட்டிட்டான். இங்க சாசிக்க போற சண்டைய பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அடிச்சுட்டாங்க எனிமி. அடிச்சது மட்டும் இல்லாம அங்க பாருங்க, இப்போ இங்க ஒருத்தர் எமௌண்ட் போட்டுட்டு இருப்பாரு. டெசர்ட் ஈகிள் எடுத்து அவங்களை அடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே டெசர்ட் ஈகிள் எடுத்துப்போம். ரைட் சைடு நாங்களாம் ரஷ் பண்ண ஆரம்பிச்சோம். ரைட் சைடு வந்து அதுக்கடுத்து ட்ரோனுமே போட்டு பார்த்தேன். ட்ரோனை போட்டு பார்த்ததுல வந்து என்ன தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட லாபிலேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி, எல்லாருமே ஒன்னா சேர்த்து ஓடி போயிட்டு ரஷ் பண்ண போயிருந்தேன். பார்த்தா யாருமே வரல என் கூட. நான் தனியா போயிட்டு அடி வாங்கினேன். அதுக்கு அடுத்து ஒருத்தரும் எப்படி அடிவாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கில்லு கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா நருட்டோ பாருங்க. நருட்டோ ரஷ் பண்ணுவாரு. எனிமி வந்து ஷார்ட் ரேஞ்சில் இருந்துருக்காங்க. எனிமி கிட்ட ரஷ் பண்ணி சுற்றுவாங்க நருட்டோ. நருட்டோ செத்ததுக்கு அப்புறம் ஷேடோ கில்லு கன்ஃபார்ம் பண்ணிடுதுன்னா அதுக்கடுத்து இந்த சின்ன டபுள் கல் அடிச்சுட்டு உப்ப கல் அடிக்க ட்ரை பண்ணிருந்தாங்க. இந்த ரவுண்டு செத்துட்டாங்க. எமௌண்ட் போட்டாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் யாருமே எமௌண்ட் போடல இந்த ஃபீல்டு. அடுத்த ரவுண்டு டீம் ஏடபிள்யூன்னு கேட்டாரேன்னு சொல்லிட்டு ஏடபிள்யூன்னு கொடுத்தேன். எனக்கு கன்னு இல்லைன்னு சொல்லிட்டு கன்னு கேட்டுன்னு இருந்தேன். யாருமே தரல. சரி என்ன பண்றதுன்னு பார்த்து சின்ன டபுள் பேங்க் எடுத்துக்கிட்டேன். பார்த்தா அப்பதான் கட்டையும் இருக்குது பண்றாரு நம்ம ஷேடோ. எல்லாருமே ரைட் சைடு ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். எனிமி எல்லாருமே வந்து ஆண்ட்ராப்பை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. லெஃப்ட்ல இருக்கிற ஸ்பைடரை அடிச்சுட்டு ரைட்ல சும்மா தாங்க அடிச்சிருக்கேன். டீம்மேட்டோட கில்லு நம்ம யோசிக்கலாம் வந்துருச்சு. ரஷ் பண்ணுங்க கத்திட்டு இருந்த அவங்க டீம்மேட்டு அவங்க போவாங்க அடிக்கிறவங்க கில்லு ஃபுல்லா அடிச்சிட்டாங்க. நானும் ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓடி போனா அடிச்சிட்டாங்க. டொமேட்டோ போட்டுருக்கோம். அதுக்கடுத்து எனிமி லூட்ல இருந்த ஒரு டபுள் பேர்ல எடுத்துருவேன். முட்டை கறியும் வாங்கிடுவேன். வாங்கிட்டு ரைட் சைடு போகலான்னு சொல்லிட்டு ரைட் சைடு போக ஆரம்பிச்சுருவாங்க எல்லாருமே. எனிமி எல்லாருமே லெஃப்ட் சைடில் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க டீம்மேட். நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் தர ட்ரை பண்ணேன். வீட்டு மேலே ஏறிட்டு அடிக்கலான்னு பார்த்துருந்தேன். நான் அடிக்கிற நேரமும் இல்லைன்னு தெரியல. கரெக்டாக ஜூ அழுத்து போட்டாங்க. அதுக்கு அடுத்து இந்த சிம்னி இருக்குல்ல, அந்த சிம்னி மேலே ஏற ட்ரை பண்ணி ஏறிட்டு எனிமி அடிக்கிறேன். கரெக்டாக அந்த டைம் பார்த்து கியூவாலையும் ஒரு ஸ்டார் டீம்மேட். எனிமியும் நம்மளுக்கு சரியான டேமேஜ் கொடுத்துருவாரு. நம்மளும் ஓரியன் போட்டுருவோம். ஓரியன் போட்டுட்டு கீழே இறங்கி மெக்கிட்ட போட்டுட்டு இதுக்கு எனிமி கிட்ட போயிருந்தேன். எனிமி கிட்ட போக நேரம் டீம் எடுத்து சரியான டேமேஜ் கொடுத்து எனிமே நான் ஓசிக்கிட்டு எடுத்துருவேன். ஓசிக்கிட்டு எடுத்தா பார்த்தா ரிவைவ் பண்ணுவாங்க. ரிவைவ் பண்ணிட்டு ஹோம் ரிலீஸ் போவாங்க திரும்பி. யாராவது வராங்களா பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஷாப் ஆகும் ஒருத்தர் இறங்கணும். ஓரியனே போகவே அதுக்கடுத்து ஒருத்தர்லாம் நாக் பண்ணிட்டேன். இன்னும் இந்த ஸ்பைடர் ஸ்கில்ல போட்டு அடிச்சிருந்தேன். இந்த இடத்துல டீம்மேட் நிறைய பண்ணிட்டுருவாரு. ஆன உடனே ஏஞ்சி வந்து எமௌண்ட்டை போட்டு டக்குன்னு மேட்சை முடிப்போம்னு சொல்லிட்டு நான் ஃபேக்ட்ரி மேப் இது ஓடி போயிருந்தேன். சரி ஆட்ராப் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். டீம்மேட்டு இந்த சைடு வரும் அப்படி போகாதுன்னு சொல்லிட்டு டீம்மேட்டு கூப்பிட்ற சைடே போகணும்னு சொல்லிட்டு போனோம்னா என்ன சாட்சிக்கே ஆட்ராப் போட்டுருவோம். திருப்பி அங்கேயே போயிடும் ஆட்ராப் சைடு. ஃபோனில் பார்த்துருவேன் லெஃப்ட் சைடு தான் எனிமின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு நானும் இந்த நறுக்க பையனும் வாழணும்னு சொல்லிட்டு ஒன்றா போயிடுவேன். நீ போடலாம் நான் பின்னாடி பேக்கப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் ஓட ஆரம்பிச்சிருவேன். பூவால போட்டு லெஃப்ட்ல ஏறி போடுவேன்.
ஏறி போயிட்டு ரைட் சைடு வெளியே யாரும் இருக்காங்களா பார்த்துட்டு டாக்டிக்குள்ள பண்ணி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள ஓடிடுவேன். ஓடிட்டதுக்கப்புறம் சாசிட்டு இந்த இடத்துல நானுக்கு சரியான ஓசிகளே எடுத்துருவேன். பார்த்தா ஷேடோ நாக் ஆயிடுவான். நாக்கான ஷேடோ டக்குன்னு ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ரிமூவ் பண்ணிட்டு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தா நருட்டோ நாக் ஆயிடுவான். டக்குன்னு ப்ளூ கிரேக்கரை தூக்கி போட்டுட்டேன். உடனே போயிடுது. ஏடபிள்யூ இருக்குன்னு சொல்லிட்டு சாஸ் கேட்டுருவோம். டக்குன்னு ஏடபிள்யூ எடுத்துருவேன். நருட்டோ ரிமூவ் பண்றா கத்திட்டே இருக்கும். பார்த்தா செத்துருவான். சரி என்கிட்ட ஏடபிள்யூ எடுத்து இந்த இது படிக்கட்டு மேலே ஏறிடுவேன். பார்த்தா எனிமி டான்ஸ் டக்குன்னு ப்ளூவால போட்டு எனிமி அடிக்கலான்னு பார்த்தா டீம்மேட் அடிச்சிருவான். சாசிக்கு ரொம்ப நேரமா கண்ணு கேட்டுட்டு இருப்பான். நான் கண்ணு எதுவும் கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கண்ணு கேட்பேன். ஒருத்தனும் தர மாட்டான் பாருங்க. அதுக்கடுத்து இந்த பான்ஃபயரை தூக்கி போடுவேன். போட்டுட்டு அப்புறம் கேட்டுட்டு இருப்பேன். ஒருத்தனும் கண்ணு தரல. அதுக்கடுத்து ட்ரோனையும் தூக்கி போட்டுருவேன். தூக்கி போட்டுட்டு அப்புறம் பீக்கோட மெயின் விட்டு உள்ள போயிட்டு பார்த்துட்டு இருப்பேன். ட்ரோன்ல பார்த்துட்டு எனிமிஸ்லாம் ரைட் சைடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு க்ளோஸா வச்சிருக்கேன். அதை எடுத்துருவேன். எடுத்துட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு டேமேஜ் செஞ்சுட்டு இருப்பேன். பார்த்தா க்ளூவால உடைக்கிறானுங்க. க்ளூவாலையும் உடைச்சிடுவாங்க. நான் ரைட் சைடு இந்த ரூம்குள்ள இருந்து கவர் எடுத்துட்டு இருக்கேன். ஒருத்தன் ஓரியன் போட்டு வரான். அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்து நாக் பண்ணிடுவேன். நாக் பண்ண உடனே கில்லையும் அடிச்சிருவேன். பார்த்தா மேட்சே பூயா.